நீ பாத்தியாடா இந்த வீட்டு பண்ணி எப்படிப்பட்ட ஆறு இருக்குன்னு? அதான்டா எனக்கு என்னமோ நம்ம தேடி வந்த கேள்விக்கான பதிலாம் இன்னும் உள்ள போனா கிடைக்கும். ஆமா வாங்க. டேய் டேய் கீழே பாத்தியா? மனுஷனுக்கு கால் தடம் இருக்கு. மனுஷன் இருக்கானுங்க போல இங்க. ஆமா நான் சொல்லல இந்த காட்டுக்குள்ள வருமோ இருக்குன்னு. அவங்க போய் பார்ப்போம். டேய் இன்னும் எவ்வளவு தூரம் தான்டா போனோம்? டேய் அந்த பள்ளத்துல பாரு ஏதோ ஒரு வீட்டோட ஓடு தெரியுற மாதிரி இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். என்னடா என்னாச்சு? டி குமரா டி டி என்னடா டி? இதுக்கு தான்டா சொன்னேன் இந்த மாதிரி இடத்துக்கு வர வேணானே. எவ்வளவு பெரிய வழி இல்ல பார்ப்போம். ஏய் எனக்கு என்னமோ இங்க மனுஷங்க வாழ்ற மாதிரி தான்டா தோணுது. டேய் அங்க பாரு ஏதோ ஒரு இடத்துக்கு போற பாதை மாதிரி தெரியுது. வாங்க நாங்க போய் பார்ப்போம். ஆமா ஆமா தெரியுதுதான். வாங்க போவோம். டி அவசியம் போகணுமா? சிவா வேணாம் போலாம். டி இங்க ஒரு கிராமமே இருக்கு. ஆமாண்டா ஆனா சொன்னல இந்த காட்டுக்குள்ள பல மர்மங்கள் இருக்கு. இப்பதான் கொஞ்சம் கண்டுபிடிச்சு இன்னும் நிறைய இருக்கு. அதை கண்டுபிடிக்கணும். வாங்க. ஆனா இப்ப எந்த பக்கம் தான் போறதுன்னே தெரியலையா? இந்த பக்கம் தான் போனோம் அப்படின்ற சரி சிவாவே சொல்லிட்டான். வாங்க போவோம். குமரா குமரா டேய் ஓ கத்த வைக்கிறாடா. இருடா வரேன் சீக்கிரம். யாரும் இல்லாத காட்டுக்குள்ள கத்தாதரா அந்த மாதிரி. நீ ஏன் நின்றுட்டு இருந்த? அது ஒரு விஷயமா தான். நீ போ. டேய் இந்த இடத்துல வீடுங்க தான் இருக்கு தவிர மனுஷங்களோட நடமாட்டமே காணும். டேய் மனுஷனுங்களை விடுறா, நம்ம வீட்டுல நம்மளை தேடுவாங்க. அதுதான்டா நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நான் இங்க வரதுக்கு முன்னாடி சித்தப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் கூட பேரு ஃபோன் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல லொக்கேஷன் போனா இதான் இருக்கு. நம்மளால அப்படி இந்த காட்டுல இருந்து போக முடியலன்னா எங்க சித்தப்பா அவர் கூட்டாளிங்க போலீஸோட இந்த காட்டுக்குள்ள வந்துருவாங்க. சரியா? டேய் நம்மளை காப்பாத்திடுவாங்களே.
இல்லடா காப்பாற்ற மாட்டாங்க. என்னடா சொல்ற? பின்ன என்னடா, அதுக்குள்ள நம்மளே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இந்த காட்டு விட்டு போயிடும்டா. டி என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? நம்ம வெறும் 3 பேர் தான், ஆனா இது ஒரு காடு. டேய், அங்க ஒரு வீடு திறந்துருக்குடா, வா போய் பாப்போம். டி வேணாம்டா. ஏன்டா? எனக்கு தப்பா தெரியுது. அதெல்லாம் இருக்காது, வாடா சொன்னா கேளுடா. நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். இது பெருசா போய் எங்கேயோ ஆபத்துல முடிய போகுது. என்ன நம்புறீங்களா? நம்புறோம். வாங்க போ. குமரா பாரு. டேய் குமரா, இங்க மனுஷன் வேணும் பார்த்தா ஓனை மனுஷன் போட்டோ எல்லாம் ஒட்டி இருக்கு. அதான்டா எனக்கே தெரியல. ஆனா இங்க கண்டிப்பா யாரோடயாச்சும் நடமாட்டம் இருக்கும்டா. அதான்டா எனக்கும் தெரியல. ஓனை சவுண்ட் எல்லாம் கேக்குது. வாடா 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 போ. டேய் இருடா, இங்க எவ்வளவு கண்டுபிடிச்சுடா, இன்னும் கொஞ்சம் தான் எனக்கு என்னமோ தோணுதுடா கண்டுபிடிக்கிறது இருக்குது. இருடா கொஞ்ச நேரம். ஏய் இரு. பரா சிவா, இங்க பாருங்க. நம்ம ஸ்கூல்ல காணப்படுறவங்களோட பேர் எல்லாமே, அது மட்டும் இல்லாம நம்ம பேருங்க. ஐயோ, நான் தான் சொன்னல வேணாம், நீ கிளம்பிடலாம். ஏய் சிவா, நீ ஒன்னே மட்டும் நல்லா யோசிப்பாரு. அந்த தாள்ல இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல்ல காண போனவங்களோட பேர் இருக்கு. சரி ஏத்துக்கலாம், நம்ம பேர் ஏன்டா அதுல இருக்கணும்? இன்னொன்னு, அவங்களுக்கு இந்த காட்டுக்கு என்ன சம்மந்தம், நமக்கும் இந்த காட்டுக்கு என்னடா சம்மந்தம்? எனக்கு என்னமோ இந்த காட்டுக்குள்ள இன்னும் பெரிய மர்மம் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் சிவா தோணுது. அதை கண்டுபிடிக்காம நம்ம இந்த காட்டை விட்டு போக கூடாதுடா. நீ பைத்திய மாதிரி பேச. நீ வாடா வாடா.